இறையே தமிழே உறவே வணக்கம். நான் உங்களை அடுத்து வந்து டெஸ்மன் ஆஞ்சலோ. ஆண்டவருடைய உயிர்ப்பின் மகிழ்ச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே 6வது பாஸ்கா வாரத்துக்குள்ள நாம் மகிழ்வோடு காலடி பதிக்கிறோம். கடவுள் மேல் நாம் கொள்ளுகிற அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ள இன்னும் அதிகமாக நம்மை கூட்டிச் செல்லுகிறது. சாதாரண மனிதன் நம்பிக்கையினால் அசாத்தியமான காரியங்களை செய்கிறான். உலகத்தின் வரலாறுகளை படிக்கிற பொழுது சாதாரணமாக பிறந்த மனுஷிகள் தங்களுடைய வாழ்விலே அவர்கள் மேல் வைத்த நம்பிக்கையால் அசாத்தியமான காரியங்களை செய்ததை வரலாறு நமக்கு புடமிட்டு காட்டுகிறது. சாதாரண மனிதன் தாவீது கடவுள் மேல் வைத்த அசாத்திய நம்பிக்கையால் கோலியாத்தை கொல்லுகிறான். படை பட்டாளங்களோடு வலிமை மிகுந்த கோலியாத்தை அவன் கொல்கிறான் என்றால் கடவுள் மேல் அவன் கொண்ட அசைக்க முடியாத நம்பிக்கை. பிலிப்பியர் 4:13 பவுலடியார் அழகாக சொல்லுகிறார், எனக்கு வலுவுற்றருடைய துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு என்று சொல்லுகிறார். என்றால் இயேசுவின் மேல் அவர் கொண்டிருந்த அசாத்தியமான நம்பிக்கை தான் பவுலடிகளாரை அப்படியான ஒரு வசனத்தை சொல்ல வைக்கிறது. நம்முடைய வாழ்விலும் உயிர்ப்பின் அனுபவத்துக்குள்ள நாம் கடந்து செல்கிற பொழுது நாம் பலவினர்களாக அல்லது பண்பில்லாதவர்களாக அல்லது சோர்ந்து போய் என்னால் முடியாதென்று நாம் நினைக்கிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் மேல் நாம் கொள்ளுகிற அசாத்தியமான நம்பிக்கை நம்முடைய வாழ்விலே அடுத்த கட்டம் நம்மளை கொண்டு செல்லுகிறது. ஆகவே நான் வாழுகிற இந்த பயங்கரமான உலகத்துல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், அழுகைகள், கண்ணீர்கள், போரினுடைய தாக்கங்கள், இயற்கை பேரழிவுகள், இன்னும் வேலையில்லா தன்மைகள், திண்டாட்டங்கள், பொருளாதார சிக்கலுக்குள்ள நாம் வாழுகிற பொழுது கடவுள் மேல் நானும் நீங்களும் வைக்கிற நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்வை அசாத்தியமாக அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு செல்வது. ஆகவே நாம் கடவுள் மேல் இறுக மீண்டும் மீண்டும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். அதன் மூலமாக உயிர்ப்பின் மகிழ்ச்சியை நம்பிக்கையின் மனுஷர்களாக இந்த உலகத்தில் நாம் ஒளி வீசுவோம். கிறிஸ்தவாய நம்முடைய அடிப்படை வாழ்வு நம்பிக்கையிலே வாழ்ந்து வளர்ந்து அந்த நம்பிக்கையை நாம் அடுத்த கட்ட தலைமுறைக்கும் கடத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நம்பிக்கையின் மனிதனாக வாழ்வோம். ஆண்டவர் உயிர்ப்பின் சாட்சிகளாக வாழ்வோம். ஆமேன்.